ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீகாஸ் டைரி. இந்த வீடியோவில் என்னோட ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அந்த ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்னு சொல்கிறத விட டின்னர் பாக்ஸ்னே சொல்லலாமே. ஆமாங்க, என்னோட ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போகும்போது என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். அது கூடயே 2 ஏலக்காய் பட்டை ஆட் பண்ணிட்டு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா 1/4 கப் புதினா ஆட் பண்ணிட்டு நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் ஆனியன் ஃப்ரை ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அது கூடயே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணி அது கூட நல்லா வதக்கிக்கணும். ஒன்ஸ் ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஃப்ரை ஆனதும் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கர்ட், சால்ட், கொரியாண்டர் பவுடர், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கின பிறகு 1/2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியை ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ அது 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு பொடியாக இருக்கிற வெங்காயம் அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ரைட்டாக ரெடி ஆயிடும். எங்கள் வெஜிடபிள்ஸும் நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ இது கூட நான் பாயில் பண்ணி வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேமியா நீங்கள் மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி பேட்சாக போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேமியா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கரண்டி ஆப்போசிட் சைடில் யூஸ் பண்ணால் சேமியா உடையாமல் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் சேமியா நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் இதில் 1 டீஸ்பூன் பிரியாணி எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அது கூடயே பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கீ ஆல்சோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த சேமியா பிரியாணியை நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தம் போட வச்சுறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால சேமியா பிரியாணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் பேன் யூஸ் பண்ணுறது ஓல்டு பேன் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது தம் போடுறதுக்கு. இங்கே பிஸ்தா மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் பிஸ்தாவும் ஹாட் வாட்டரும் ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சோக்காக விட்டுறேன். 10 மினிட்ஸ் பிறகு நான் டம் போட்டிருக்க சேமியா பிரியாணியை எடுக்கிறேன். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ சாஃப்டான சேமியா பிரியாணி ரெடி ஆகிருக்குன்னு. நான் கூட எக் தரலான்னு 2 எக் பாயில் போட்டிருந்தேன். இப்போ அது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டே இருக்குது. இங்கே பிஸ்தா சோக் பண்ண பிஸ்தாவை நான் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் ஹனியும் 1 டேட்ஸும் ஆட் பண்ணி 1 ஸ்கூப் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கூட மில்க் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா மில்க் ஷேக் ரெடி ஆயிடும். நான் எக் டோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் ஆயிலும் ரெட் சில்லியும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு எக் டோஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பேக் பண்ணலாம் நம்ம. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், ஹேவ் அ நைஸ் டே.